வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு வச்சுருக்க ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தமிழக அரசு சார்பில் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரேஷன் கார்டில் ஒரு குறிப்பிட்ட அப்டேட்டை பண்ணாதவங்களுடைய ரேஷன் கார்டை உடனே ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சார்பில் உத்தரவு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. செப்டம்பர் 30 கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டில் என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன சொல்ல வரும், தமிழக அரசு அப்படி என்ன கடைசி அறிவிப்பு கொடுக்குற அளவுக்கு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரேஷன் கார்டு அப்படிங்கிறது அரசு தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு கொடுக்குற ஒரு குடும்ப அட்டையாக இருக்குது. இந்த ரேஷன் கார்டை வச்சு ரேஷன் கடைகளில் நிறைய பொருட்களை வாங்கிக்கலாம். மலிவு விலையில் இலவசமாகவும் வாங்கிக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த ஒரு உதவியை பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக கேட்குறது ரேஷன் கார்டு தான். ரேஷன் கார்டு இல்லாத நிறைய பேருக்கு ரேஷன் கார்டோட வேல்யூ என்னன்னு தெரியும். ஸோ ரேஷன் கார்டு இருந்தால் மட்டும்தான் இலவசமான பொருட்களும் சரி நிதி உதவிகளையும் சரி மத்திய அரசு மாநில அரசு என்ன அனௌன்ஸ் பண்ணாலும் சரி ரேஷன் கார்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ரேஷன் கார்டில் ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்டேட்டை பண்ணியே ஆகணும். இதுக்காக கடைசி தேதி செப்டம்பர் 30 அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரேஷன் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கிறது ரொம்ப கட்டாயமாயிருச்சு. பேன் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கிற மாதிரி ஆதார் கார்டோட ரேஷன் கார்டை இணைத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரேஷன் கார்டு மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் இந்த ஒரு ஐடி ப்ரூஃப் ரொம்ப வேலிடாக இருக்கிறனால கண்டிப்பாக ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட இணைச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டில் ஏதாவது திருட்டு நடைபெறாமல் இருக்கிறதுக்கும் ஆதார் கார்டை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு ஆதார் ரேஷன் கார்டு இணைக்கிற ஒரு ப்ராசஸ் ஆனது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் ராஜஸ்தான் மாதிரியான மாநிலங்களில் சுமார் 12 லட்சத்துக்கும் அதிகமான குடும்பங்கள் இப்போ வரைக்கும் ஆதார் கார்டை பதிவு செய்யாமல் வச்சுருக்காங்க. ரேஷன் கார்டு எப்போ ஆதார் கார்டோட இணைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் நிறைய கேள்விகளை பொதுமக்களுக்கு எழுப்பியிருக்காங்க. பொது விநியோக திட்டத்துக்கு கீழே நுகர்வோருக்கு கொடுக்குற பொருட்களில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரக்காகவும் ரேஷன் கார்டிலிருந்து இறந்தவர்களுடைய பெயரை நீக்கிறதுக்கும் போலியான பெயர்களை சரிபார்க்கறதுக்கும் ரேஷன் கார்டில் சேர்க்கப்பட்டிருக்கிற எல்லா நுகர்வோருடைய ரேஷன் கார்டையும் கண்டிப்பாக இப்படி பண்ணுறதுனால புதுப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அரசு இந்த ஒரு ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பை கட்டாயமாக்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டை ரேஷன் கார்டோட இணைத்திருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் கார்டு அப்ளை பண்ணும்போதே ஆதார் கார்டை கொடுத்து தான் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பழைய கார்டு வைத்திருப்பவர்கள் நிறைய பேர் ஆதார் கார்டை கொடுத்துருக்க மாட்டீங்க. இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது நீங்கள் கையில் வச்சுருக்க ஆதார் கார்டில் நிறைய கரெக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக உங்களுடைய ரேஷன் கார்டை ஆதார் கார்டோட இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க. தகுதியில்லாத நபர்களை கண்டுபிடிச்சு ரேஷன் கார்டை ஆதார் கார்டோட இணைக்கணும் அப்படின்னு சொல்லி அரசு உத்தரவிட்டிருக்காங்க. அப்படி ரேஷன் கார்டோட ஆதார் கார்டை இணைக்கலை அப்படின்னா சரி பார்த்ததுக்கப்புறம் அந்த ரேஷன் கார்டில் சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர்களை நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக கொடுத்துட்ருக்க ரேஷன் பொருட்களும் கண்டிப்பாக நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரேஷன் கார்டில் 4 நபர்கள் இருந்தீங்கன்னா அவங்களில் யார் ரேஷன் கார்டில் ஆதார் கார்டோடைய அவங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுக்கலையோ அவங்களுடைய பெயர்கள் ரேஷன் கார்டிலேருந்து முற்றிலும் நீக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 கிலோ அரிசி கொடுக்க போகிற அந்த ரேஷன் கார்டுக்கு அதோட அளவும் கம்மியாகும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. கடைசி வாய்ப்பாக பொது விநியோக திட்டத்துக்கு கீழே ரேஷன் பொருட்கள் வாங்கிட்டு இருக்க ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களும் கண்டிப்பாக ரேஷன் கார்டை ஆதார் கார்டோட இணைப்பதை அரசு கட்டாயமாக்கியிருக்கிற இந்த டைமில் கூட நிறைய பேர் இதை கண்டுக்காமல் இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரேஷன் கார்டை ஆதார் கார்டை இணைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்படி இணைப்பதற்கான கால அவகாசம் ஃபஸ்ட்டு ஜூன் 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க.
அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஷன் பயனாளிகளுக்கு இது கடைசி வாய்ப்பாக இருக்குது. ரேஷன் கார்டு விஷயத்தில் அரசு விதிமுறைகளை பின்பற்றாமல் மெத்தனமாக இருக்கிற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ ஆதாரோட இணைக்கப்படாத ரேஷன் கார்டுகளை சீக்கிரமாக நீக்கிடுவாங்க. நீக்கிற பணி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அரசு வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய அரசோட இந்த உத்தரவை தொடர்ந்து நிறைய மாநிலங்களில் இந்த விதிமுறைகளை வந்து கடுமையாக்கிட்டாங்க. ஸோ இந்த அப்டேட்டை முடிக்கல அப்படின்னா ரேஷன் கார்டை ரத்தே செஞ்சுருவாங்க. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் இணைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இல்லாமல் நீங்கள் கையில் வச்சுருக்க கார்டில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய நிக் நேம் அதாவது லாஸ்ட் நேமை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய அட்ரஸ் ஏதேனும் ஒன்றை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தா கூட அது கூட உங்களுடைய ஆதார் கார்டில் நிகழ்ந்திருக்க அப்டேட் தான். ஸோ நீங்கள் அப்டேட்டில் வச்சுருக்க உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய பக்கத்தில் இருக்க ரேஷன் கடைகளில் போய் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு கைவிரல் ரேகை ரெண்டையும் கொடுத்து வந்து அப்டேட் பண்ணி விட்டுருங்க. உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற ரேஷன் குடும்ப தலைவர்கள் மட்டும் இல்லாமல் உறுப்பினர்களும் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டும் சரி, ரேஷன் கார்டும் சரி, ஆதார் கார்டும் சரி, ரெண்டுமே வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். நிறைய திருட்டுகளை இதன் மூலமாக தடுக்கலாம். ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்து அடையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.